எல்லாத்துக்கும் வணக்கம். +2 மாணவர்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. திங்கக்கிழமை ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2 நாளில் சாட்டர்டே சண்டே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? February மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி 7ஆம் தேதி முடி, சரி 6ஆம் தேதி முடி டைம் இருந்தது. யார்கிட்ட கேட்டாலும், என் டியூஷன் பசங்கிட்ட கேட்டாலும், நான் 28 பேர் படிக்கிறாங்க. 28 பேத்தில் 20 பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, 1ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற. ப்ராக்டிக்கல் என்னடா பண்ணுவீங்க? ப்ராக்டிக்கலுக்குனா ப்ராக்டிக்கல் வந்து 20 மார்க். நீ நல்லா யோசிச்சுப்பார். 20 மார்க் போடாமல் இருப்பாங்களா? நீ எப்படி போனாலும் போட்டுருவான். காம்படிஷனே இல்லை. காம்படிஷன் எங்கே இருக்குது? காம்படிஷன், மிகப்பெரிய காம்படிஷன் 70 மார்க்கில் தான் இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அந்த 70 மார்க்கில் தான் இருக்குது. கட் ஆஃப் எடுப்பு பார்த்தியா? அங்கே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதில் தான் காம்படிஷன். இதில் வேறு டாப்பர் ஸ்கோர் வந்து ஒரு மனசில் ஒரு இது ப்ரஸ்டீஜ். மார்க் போயிடுமோ, மாடல் ப்ராக்டிக்கலில் மார்க் போயிடுமோ, ஐயோ போயிடுச்சுன்னா என்னை திட்டுவாங்க. திட்டு வாங்கு. இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைமை லூஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு இது ஒரு ஆதங்கத்தோடு பேசுகிறேன். இது வந்து நேற்றே பேசியிருக்க வேண்டியது. சரி எதுக்குடா பேசிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் சொல்லலைன்னா அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி தான் பேச வந்தேன். தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் படிங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ப்ராக்டிக்கல் பாருங்கப்பா. ப்ராக்டிக்கல் பாருங்கள், தப்பு கிடையாது. மாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போய் எழுதி அதில் மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் யாராவது கேட்டாங்களா? இதில் வேறு மெசேஜ் வேறு சார் வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது கொண்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு கொண்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ அட்டண்டன்ஸ் கொடு. நீ போய் மாடலில் என்னமோ எழுது. அது எதுக்கு போய் படிச்சுட்டு இருக்க? வீட்டில் உட்காந்து ஒரு 3 மணி நேரமோ, சாயங்காலம் ஒரு 3 மணி நேரமோ, காலையில் ஒரு 2 மணி நேரம் படிக்க வேண்டியதானே. இப்போ எவனாவது இந்த 10 நாளில் கடைசி 10 நாள் புக்கை தொட்டு படிச்சிங்களா? எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையே கிடையாது. யாருமே கிடையாது. எனிவே ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமாவது என்னன்னு பாருங்கள். 14 நாள் தான் இருக்குது ப்ராக்டிக்கல் முடிஞ்சு. என்ன பண்ண போகிறீங்களோ உங்கள் கிளை தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஆதங்கத்தை கொட்டுறேன். நான் எவ்வளவோ வீடியோ போட்டு சொல்லிட்டேன், யாரும் கேட்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.